குமார் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "எங்கடா போன? ஃபோன் பண்ணா கூட எடுக்கல." அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "இல்லைம்மா, என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போனேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அப்படியே அவங்க அப்பா பார்க்குறாரு. "இல்லையே, ஒரு மாதிரி இருக்கானே." அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் கேட்குறாரு. "சொல்லு, நீ சொன்னது பொய் தானே? எங்கே போன சொல்லு." அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. "இல்லைப்பா, நான் அரசியை பார்க்க தான்ப்பா போனேன். அங்கே போய் பார்க்கும்போது மீனா அவங்க என்னை தலையில் அடிச்சிட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு குமார் நடந்த எல்லாமே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அத கேட்டோனே அவங்க அப்பாவுக்கு அப்படியே கோவமா வருது. "என்ன பண்றேன்னு பாரு அந்த மீனாவ" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு. "இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி மீனா வந்து அங்க ஆஃபீஸ்ல இருப்பா. அப்ப நீ என்ன பண்ற, பணம் வந்துட்டு நான் குடுக்குறேன் உன்கிட்ட. அந்த பணத்த கொண்டு போயிட்டு லஞ்சமா குடு. அப்போ கரெக்ட்டா அங்க வந்துட்டு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கருந்து வரா மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்ப கையும் களவுமா அவ மாட்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அத கேட்டோனே, சரி, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. மீனா எப்பவும் போல் ஆஃபீஸில் இருக்காங்க. வந்தோடனே, "இங்கே பாருங்கள், எனக்கு குடிநீர் வந்துட்டு தண்ணி வந்து கனெக்ஷன் கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒரு கவர் கொடுக்குறாரு. அந்த கவரில் அப்படியே பணம் கொட்டுது. "என்ன இது, பணம் கொடுத்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே கேட்குறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே, "உங்களை வந்து விசாரிக்கணும்னு தான் நாங்கள் வந்தேன். ஆனால் கையும் களவுமா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. என்ன லஞ்சம் வாங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே பார்க்குறாங்க. "இல்லை சார், நான் எந்த தப்பும் பண்ணலை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா கத்துறாங்க. "இல்லை இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்க" அப்படின்னு குமாரோட அப்பாவும் அங்கே தான் இருக்காரு. வந்து சொல்கிறாரு. "என் கடையை கூட இவங்க இடிச்சிட்டாங்க தெரியுமா? எல்லாமே இவங்க பணம் கொடுக்கலன்னு தான் பண்ணுறாங்க."